நான் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிருக்கேன் பார்ட் டைமாக. நான் அது பார்ட் டைமாக சூஸ் பண்ணது பேலன்ஸ் டைமில் படிக்கலாம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்து 7 மாதம் ஆனாலும் அந்த டைமில் எனக்கு ஃபேமிலியில் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, கண்டிப்பாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜாப் போகும்போது கூட ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டாலும் அந்த டைமில் கூட அவர் ஃபோனில் வந்து அந்த புக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்கிறதும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாருப்பா அவர். ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணார். தூக்கம் விட்டார். ஏதோ அவர் இது பண்ணதுக்கு அவருக்கு பலன் கிடச்சிருச்சு. என்னோட நேம் Abdul Khadar. நான் வந்து பூந்தமல்லியில் இருக்கேன். சென்னை வராண்டா ரேஸில் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் தான் நான். சென்னை வராண்டா ரேஸில் வந்து மார்ச் 22 சேர்ந்தேன். அதுலேருந்து கண்டினியூஸாக மார்க் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணிருக்கேன் பார்ட் டைமாக. நான் அது பார்ட் டைமாக சூஸ் பண்ணது பேலன்ஸ் டைமில் படிக்கலாம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணேன். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். கிடச்ச டைமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த ஒர்க்கில் இருக்கும்போது கூட கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா எதனா ஒரு 2 வீடியோஸ் பார்க்குறதோ, படிப்பு சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் சம்மந்தமாக பார்க்குறது, அது மாதிரி பார்த்து பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அந்த எக்ஸாம் கால் ஃபர் வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளட்ஜாக படித்தேன். அந்த டைமில் நான் ஒரு 3 மாதம் ஜாப் போகாமல் தான் படித்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப இதுவாக தான் இருந்தது. அந்த டைமில் என்னோடய ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ரிசல்ட் வரதுக்கு 7 மாதம் ஆனாலும் அந்த டைமில் எனக்கு ஃபேமிலியில் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, கண்டிப்பாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக படிக்கிறவங்க இதுக்கு நான் என்ன சொல்லி விரும்பிக்கிறேன்னா, ஒரு எடுத்துக்கொண்டே ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வரலன்னா விட்டுறீங்க, அதை விட்டுட்டு பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்படி இருக்காமல் கண்டினியூஸாக நானே கிட்டத்தட்ட ஒரு 12 எக்ஸாம் எழுதிருக்கேன். இந்த டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் பேங்கிங்கு எல்லாமே சேர்த்து, இதுவும் ஆர்ஆர்பி எல்லாமே சேர்த்து ஃபாரஸ்ட்டும் எழுதிருக்கேன். அதிலலாம் எனக்கு சக்ஸஸ் வரலை, ஒரு எக்ஸாமில் தான் வந்திருக்கு. டெடிகேஷன் ப்ளஸ் வந்து கண்டினியூட்டி இருந்தால் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷன் தான். அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுட்டே இருப்பார். ஏதாவது ஜாப் போகும்போது கூட ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டாலும் அவர் வந்து அந்த கேப் இருக்கும், அந்த டெலிவரி அந்த ஃபுட் கலெக்ட் பண்ணுற வரை டைம் கிடைக்கும். அந்த டைமில் கூட அவர் ஃபோனில் வந்து அந்த புக்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்கிறதும், அந்த அந்த அவரோட ஹார்ட் ஒர்க் தான் நான் சொல்லுவேன். கண்டினியூவாக படிச்சுட்டே இருப்பார். நைட் 1 o'clock 2 o'clock தான் தூங்குவார். ஸோ இப்படி இருந்து தான் அவர் சக்ஸஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அவர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். அவர் கொஷின்ஸ்லாம் கேட்பேன் நடுநடுவில். ஏதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, ஏதாவது ஃபேஸ்புக்கில் அந்த டிஎன்பிஎஸ்சி அந்த கொஷின்ஸ்லாம் வரும், அதை பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன். இதெல்லாம் கேட்கும்போது அவர் கரெக்டாக சொல்லுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அவர் படிக்கிறாரு, கான்சென்ட்ரேட்டாக தான் படிக்கிறாரு அப்படின்ற ஒரு தெரிஞ்சுது. ஸோ அதுதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுதான் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு நான் அவருக்கு டெய்லி அவருக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த கிளாஸ் போனார். ஸோ மற்றபடி எதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன். இவங்க எங்கள் மதர் இன் லா. எனக்கு அம்மா அப்பா இல்லாதால எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாருப்பா அவர். ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணார். தூக்கம் விட்டார். எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஏதோ அவர் இது பண்ணதுக்கு அவருக்கு பலன் கிடச்சிருச்சு. தேங்க்யூ வராண்டா ரேஸ்.